யாருடா இவன்? பாக்குறதுக்கு அப்படியே நம்மள உடிச்சு வச்ச மாதிரியே இருக்கான். நமக்கே கொஞ்சம் டஃப் கொடுப்பான் போலயே. ஒருவேளை நம்ம அப்ப செஞ்ச தவறா இருக்குமோ? சே இருக்காது. மூஞ்சி கொஞ்சம் நிறைஞ்சிருக்க. ஓ கழுத்து பெல்ட்ல கை வைக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை வெளுத்து கட்ட ரொம்ப நேரம் ஆகாது. உன்ன மாதிரி ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிடுற உனக்கே அவ்வளோ அதுப்பு இருக்குன்னா என்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டு சாப்பாடா சாப்பிடுற எனக்கு எவ்வளோ மெதப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம பேசிக்கா நான் ஒரு ஆரஞ்சு கேட். இந்த ஆரஞ்சு கேட்டோட அட்ராசிட்டிய பத்தி இந்த மொத்த சிட்டிக்குமே தெரியும். வாக்கிங் வந்தமா வீட்டுக்கு போனமான்னு இருக்கணும். அத விட்டுட்டு வாக் பண்ற கேப்ல டேட் பண்ணலான்னு நினைச்ச உன்னை நோட் பண்றதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. சிங் 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 எல்லாம் நல்லா இருக்கே. ஆனா என்ன பாட்டுன்னு தான் புரியல. ஒரு ட்ரக்மீல் வாங்கி கொடுன்னு ஒரு மாசமா இந்த ஓனரோட கேட்டுட்டு இருக்கேன். அவன் வாங்கி தர்ற மாதிரியே தெரியல. அதான் வாஸ்து பார்த்து இந்த வாஷிங் மிஷினையே ட்ரக்மீலா மாத்திட்டேன். இதுல பயிற்சி எடுத்தே பல மெடலை ஜெயிப்பான்டா இந்த ரன்னிங் ராஜதோட. ஐயோ தண்ணிக்குள்ள உட்காரும் போதான் இது வரணுமா? தண்ணிக்குள்ள தானே யாருக்கு கேட்க போகுது? கார்பன் டை ஆக்சைடு அடிச்சு விடுவோம். இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. டேய் அது என்ன டுப்புக்குன்னு சவுண்ட் வருது? இவன் எப்ப இங்க வந்தா? எல்லாத்தையும் கேட்டுட்டானே. அது ஒண்ணுமில்ல, பப்புள்ஸ் விட்டு விளையாடுற. பப்புள்ஸா மேல ஒண்ணும் பறந்த மாதிரியே இல்ல. இவன் வேற ரொம்ப ஆராய்ச்சி பண்றானே. சரி சமாளிப்போம். தண்ணிக்குள்ள விடுற பப்புள்ஸ் எப்படி வெளியே வரும்? டே தண்ணிக்குள்ள விடுற புது பப்புள்ஸ் விளையாட்டா கொஞ்சம் விடுறா. நானும் விளையாண்டு பாக்குறேன். உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டுதான் கேட்காதா இல்ல தெரியாமல நடிக்காதா? டேய் யாரா நீங்க இப்படி இருக்கீங்க? நாங்க தான் புல்லிங்கோ டாக்ஸ். புல்லிங்கோ டாக்ஸா? ஆமா, புதுசா ஒரு கேங் ஃபார்ம் ஆகி இருக்கோம். ஓ அதுதான் மூஞ்சில கோடெல்லாம் போட்டிருக்கீங்களா? இது புல்லிங்கோ ஸ்டைல். புல்லிங்கோ ஆகிறதுக்கு இதெல்லாம் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஆனா பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கீங்களே. ரவுடி மாதிரி இருந்தாதான் ரேஷன் கடை சோறாது கிடைக்கும். எப்பா எப்படி எல்லாம் முட்டு குடுக்கறான்டா. சும்மா இருந்த நம்மள ஒருத்தன் கூட்டிட்டு போய் இப்படி சரைச்சு விட்டுட்டான். ஆனா இவன் என்ன சொல்றான் பாத்தியாடா? அடுத்த வருஷம் ஒலிம்பிக்ல டயர் உருட்டுற போட்டி வச்சா கோல்டு மெடல் எனக்கு தான்டா. இப்ப பாரு என்னோட ஸ்பீடுக்கு எவனு கிட்ட கூட நெருங்க முடியாது. எல்லா கேமரா உன் பக்கம் திருப்பு. நம்ம ஹோட்டல்ல எதுல கேமரா? நம்ம கண்ணுதான்டா கேமரா. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க? ஓஹோ கடையே அலாட்டா இருக்கா? டேய் இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. யாருக்கிட்ட ரவுண்ட் அப் பிளான் பண்ணி இறங்குவோம்டா. திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. ஐயாவுக்கு காட்டுங்கோ. முகத்தை காட்டுங்கோ. ஆத்தி பேய் ஏனுங்க எங்கீங்க இந்த கடைக்காரரு நியாயமா அவர்கிட்ட கேட்டனுங்க. எவனையே நீங்க வச்சுக்கோங்க, அந்த மட்டை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டனுங்க. அதுக்கு அவர் ஐயோ அம்மான்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டாருங்கண்ணே. இந்த மேஸ்திரி பையன் போன பண்ணி 2 நாள் அர்ஜென்ட் வேலை, ஆள் இருந்தா கூட்டியா எவ்வளவு காசுனாலும் கொடுத்துடலான்னு சொன்னான். இவன் பேச்ச கேட்டு 3 பேரை கூட்டிட்டு வந்தா அவனு என்னடானா 3 தெரு தாண்டல பசிக்குதுன்னு உட்காந்துட்டானுங்க. அப்புறம் முக்கு தெரு முனிமா கடையில கொண்டு போய் விட்டா காலுக்கு 30ன்னு கையில இருந்த காசு பூரா டிஃபன் பண்ணிட்டானுங்க. இங்க வந்து பார்த்தா இவன் ஆலயங்கானோ ஒண்ணுங்கானோ. போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். காலையில நான் தான் ஸ்னேஹா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் வாங்க. இவதான் மங்கி மஞ்சுளா. கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பா. இவதான் ஆஸ்ட்ரிச் ஆர்த்தி சுரேஷ். தன்னைத்தானே கீர்த்தி சுரேஷ்ன்னு சொல்லிட்டு தெரியவா. இவதான் வெட்டிக்கிளி வெள்ளையம்மா. இவ செடிக்குள்ள போய் உட்காந்துட்டா அவளை கண்டுபிடிக்கிறது பெரிய தொல்லையம்மா. இது கேமல் ஹேமா. மூஞ்சிய க்ளோஸ் அப்ல காட்டாத போமா. இவதான் டாங்கி டோரா. இவ புருஷனவே நீங்க கர்ணன் படத்துல பாத்திருப்பீங்க. அப்புறம் கடைசியா இவதான் சிக்கன் சித்ரா. எப்ப பார்த்தாலும் ஊரா சுத்ரா. இப்படித்தான் நாங்க எங்களை பத்தி நாங்களே ரொம்ப பெருமையா பேசிக்குவோம். ஆனா வேற யாரும் எங்களை அசிங்கப்படுத்த வந்தாங்கன்னா அதை விட மாட்டோம். ஏன்னா நாங்கெல்லாம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்.